வரேன் தம்பி. வீட்டுக்காரன்ற முறையில கல்யாணத்துக்கு நான் அவசியம் வந்திருக்கணும். கிளம்புற நேரத்துல என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டேன், அதான் வர முடியல. கட்லு கொஞ்சம் அதிகமா ஆடும், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா என் தாத்தாவுக்கு இதுலதான் சாந்தி முகூர்த்தம் நடந்தது, எங்க அப்பாவுக்கு இதுலதான் சாந்தி முகூர்த்தம் நடந்தது, ஏன் எனக்கே கூட இதுலதான் சாந்தி முகூர்த்தம் நடந்தது. கட்லோட ராசி இல்ல, இந்த வீட்டோட ராசி. ஆமா, உன் வீட்டோட நம்பர் என்ன? 8 ஏ 8 ஏ. என் ராசிப்படி 8ஆம் நம்பர் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த வீட்டை என் தலையில கட்டணுங்கிறதுக்காக சாக் பீஸ்ல போட்டு என்ன ஏமாத்திருக்கேன். கேட்டா எங்க பாட்டனுக்கு இங்கதான் சாந்தி முகூர்த்தம், எங்க அப்பனுக்கு இங்கதான் சாந்தி முகூர்த்தம், எனக்கும் இங்கதான் சாந்தி முகூர்த்தம்னு சொல்றேன். இந்த வீட்டால எனக்கு என் சாந்திக்கு முகூர்த்தமே நடக்காம போயிடுச்சையா. ஏயா இந்த அடி வாங்கிட்டு எதுக்கு அப்ப சிரிச்ச? இல்ல, கல்யாணத்தை பத்தி விசாரிக்க எனக்கு பதிலா என் சம்சாரத்தை தான் அனுப்பணும் முதல்ல நினைச்சேன். நான் வந்ததுக்கே பஸ்ல டிக்கெட் கிழிக்கிற மாதிரி என் சொக்காய இந்த கிழி கிழிச்சிட்டியே. எனக்கு பதிலா என் சம்சாரம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தேன், சிரிப்பு தாங்க முடியல. நான் என் சாந்தியை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன், நீ உன் சம்சாரத்தை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கியா? இன்னொரு தடவை உன் சம்சாரத்தை நினைச்சு சிரி பார்க்கலாம். சிரியா? கண்ணா, பாட்டி சொல்ல தட்டாதடா. ஆப்பம் சுட்டு கொடுத்து உன்னை அருமையா வளர்த்தனடா, என்ன அம்போடு விட்டுட்டு போறியடா. இந்தா கிழவி, சும்மா கத்தாத. உனக்கு ஆப்ப கடன் தானே பாக்கி, இந்தா 10 ரூபாய் வச்சுக்க. தேர்ல பிறந்த உன் பேர ஐயர் விட்டு பொண்ண லவ் பண்ணி அக்ரகாரத்து குடிப்போறான்னு நினைச்சு பெருமைப்படாம பெஜார் பண்றிய நீ. அண்ணாத்த, நீ பாப்பாரு பொண்ண கண்ணாலம் கட்டிக்க வானான்னு சொல்ல, அதுக்காக ஏன் வீட்டை காலி பண்ணிட்டு போற? இந்த சேரியில என்ன குறை கண்ட நீ? சரி சரியா இது பசங்க அங்கங்க பேண்டுங்கன்னு அசிங்கம் பண்ணிக்கிறானுங்க, காவாலாம் கப்படிச்சு போய்க்குது. மனுஷன் குடியிருப்பானா இங்க? குடியிருந்த அதுக்காக நான் வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேன், துக்கப்படுறேன், வெக்கப்படுறேன். இனிமே நமக்கு டீ எல்லாம் கிடையாது, வெறும் ஃபில்டர் காஃபி தான். இனிமே நம்மள யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8A கோவிந்தப்ப நாயக்கன் தெரு ட்ரிப்ளியன், அங்க வந்து பாருங்க. பாட்டி பட்டா பணத்தை கொடுத்து என் பாசத்தை கெடுக்காதடா பாவி. டிரைவர் வண்டியை கிளப்பு. ஓகே டாடி பாய்ஸ் அண்ட் டாடி பார்ட்டி. ஓகே see you bye see you guys. காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன் கலங்குகின்றானவே. ஆடி பாடி குலுக்கும் போதே எனக்கு தெரியும் அவ குடும்பத்துக்கு லாயக்கு இல்லைன்னு. நீயாவது பஸ் கண்டக்டர், அவளுக்கு வேற யாராவது பஸ் ஓனரே கிடைச்சிருப்பான், அதான் ஒன்ன விட்டுட்டா. அண்ணாத்த பாப்பா பண்ண கிடைச்சோன்னா டபுள்யூஸ் எல்லாம் ஒண்ணிய. இப்ப என்னாச்சு? பாதியில பிரேக் டவுன் ஆச்சுப்பா, அதான் வண்டியை தள்ளிக்கிட்டு வந்திருக்காரு. அடச்சே, நிறுத்துங்கப்பா. அவனே நொந்து வெந்து போய் கலங்கி வந்திருக்கான், கொம்ப விட்டு கலக்கிட்டு இருக்கீங்களே. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னை கட்டிக்கிறேன். நேத்து என்ன கட்டிக்கிறேன்னு சொன்ன, இப்ப நான் கட்ட மாட்டியா? இந்த பாரு அண்ணாத்த, இந்த பொட்டச்சிலே நம்ப கூடாது. சரி பாட்டி, அவளை நம்பி உங்களை எல்லாம் ஏமாத்திட்டா, அவ கூட போனது தப்புதான், என்ன மன்னிச்சிரு பாட்டி. இருமெல்லாம் சரியா இருக்கு. என்ன சார் இது? பின்னையா காதல்ல தோல்வி அடைஞ்சா உடனே தேவதாசா மாதிரி உட்கார்ந்துருந்தா? நாய் ஒண்ணுதான் குறைச்சல் நான் கட்டி வச்சேன். இந்த பாரியா, வேலைக்கு வந்தா வேலையை ஒழுங்கா கவனிக்கணும். அங்க பாரு, பேட்ச தலைகீழா குத்தி வச்சிருக்க. காதல் தோல்விக்கு தாடிய வளர்த்து பிரயோஜனம் இல்லையா, தைரியத்தை வளர்க்கணும். சும்மா இருங்க சார், என் வேதனை உங்களுக்கு தெரியாது, என் நிலைமையில நீங்க இருந்தா தெரியும். உன் நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா இந்நேரம் பீச்சுக்கு போய் வாடகைக்காத ஒரு குதிரை எடுத்து தேசிங்க ராஜ மாதிரி அவளை அள்ளிட்டு வந்திருப்பையா. அது தேசிங்கராஜன் இல்ல சார், பிருத்திவிராஜன். பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஆனா விஷயத்தை கோட்டை விட்டுரு. பொண்ணு கிட்ட கேட்க வேணாயா, அவ அப்ப கிட்ட கேட்கலாம்ல. பொண்ணை பெற்ற எல்லா அப்பனும் அயோக்கியனா இருக்க மாட்டான், ஒருத்தர் 2 பேர் நல்லவனா இருப்பான். நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் லோயர் இல்ல, ஐயர், மரியாதை தெரிஞ்ச மனுஷன். உன் நிலைமையில நான் இருந்தப்ப என்ன பண்ண தெரியுமா? உனக்கு தெரியுமாயா? தெரியாது. உனக்கு ஒரு ஹேரும் தெரியாது. அந்த காலத்துல நான் ஒரு பொண்ணுக்காக தகராறுக்கு போய் அவ தங்கச்சியை சேர்த்து தள்ளிட்டு வந்துட்டேன். அவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியானா? சும்மா இல்ல,
2 பொண்டாட்டிக்காரனா? ஐயோ பஸ் எடுத்துட்டு போறானே, இவனுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. ஐயோ பொதுமக்களை யாராவது காப்பாத்துங்களேன். சாந்தி, ஏய் சாந்தி, வெளியில வா சாந்தி. சாந்தி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையாங்கிறது 2வது சங்கதி. ஆனா எனக்கு இன்னைக்கு காரணத்தை சொல்லு சாந்தி. யோ, உன் ஒருத்தனுக்காக இத்தனை பேரை இங்க கொண்டாந்து நிறுத்திட்டியா? யோ, இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லையா, இந்த சமுதாய பிரச்சனை. இது காதலுக்கு ஏற்பட்ட தோல்வி இல்லையா, அந்த காதலுக்கு ஏற்பட்ட தோல்வி. அவனுக்கு 1000 வேலை இருக்கு, உனக்கு என்னையா காதல் வேண்டி இருக்கு? தலைவலியும் காதலும் தனக்கு வந்தாதான் தெரியும். சாந்தி, காதலிச்சவனை நடுரோட நிக்க வச்சுட்டு நீ மட்டும் ஏன் நடு வீட்டுல நிக்கிற? வெளியில வா சாந்தி, வெளியில வா சாந்தி, வெளியில வா. நான் என்ன தப்பு செஞ்சேன் அதை மட்டும் சொல்லு. நான் என்ன குடிகாரனா, சூதாடியா, சோம்பேறியா, இல்ல பொம்பளை பொறிக்கியா? அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கும் போது எனக்கா கறி சமைச்சேன். அன்னையில இருந்து நான் உனக்கா கறி சாப்பிடுறதே விட்டேன். சத்தியமா சொல்றேன் சாந்தி, அன்னையில இருந்து நான் கறியே தொடறதில்ல. கறி சாப்பிடாதீங்க, கறி சாப்பிடாதீங்கன்னு காந்தி சொன்னப்ப கூட நான் கேட்கல சார். ஆனா இந்த சாந்தி சொன்னப்ப நான் கேட்டேன். அதுக்கு எதுக்கே நாயை கூப்பிடுறேன்? நாய கூப்பிடலையா, உன் பேர்ல இருக்கிற நாயத்துக்காக வருத்தப்பட்டேன். பாரு, ரோட்ல போற எவனோ ஒரு அவனுக்கு என் மேல பரிதாபம் இருக்கு. ஆனா முக்கியமான உனக்கு என் மேல பரிதாபம் இல்ல, அனுதாபம் இல்ல. நீ நினைச்ச மாதிரி நான் உன்னை லவ்வரா நினைக்கல சாந்தி, ஒய்ஃபா நினைக்கிறேன். தாலி கட்டலையே தவிர என்னைக்கு நான் மனசார உன்னை ஆசைப்பட்டனோ அன்னையில இருந்து மனப்பூர்வமா உங்களை குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். சாந்தி, உன்னால நான் வெளியில தலை காட்ட முடியல சாந்தி. உங்க அப்பாவது வெளியில தலை காட்ட சொல்லு, நான் அவராண்ட பேசிக்கிறேன். அவங்க அப்பா உள்ளதானே இருக்காரு. உங்க அப்பா வெளியே போயிருக்காரு. அதுல என்ன உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? சாந்தி, வெளியில வா சாந்தி. தொண்டை கிழிய கத்துறேன் இல்ல, வந்துட்டாப்பா சாந்தி. இவளையா கட்டிக்க போற? டேய், நான் தாலி கட்டின ஒய்ஃப்டா. யோ தள்ளியா, உனக்கா தாலி கட்டின ஒய்ஃப் பக்கத்துல இருக்கா. ஆனா பார், நான் தாலி கட்ட வேண்டிய ஒய்ஃப் உள்ள இருக்காளே. தாலி இங்க இருக்கு, ஒய்ஃப் உள்ள இருக்கா, அதுவும் கம்கமா இருக்கா. என்ன நியாயம் இது? கூப்பிடவள. அம்பி, அக்ரஹாரங்கிறது புனிதமான இடம். இங்க இப்படி வந்து அசிங்கப்படுத்தலாமா? காதல்ங்கிறது அக்ரகாரத்தை விட புனிதமானது. அதையே அசிங்கப்படுத்திட்டாள உங்க ஆத்து சாந்தி. கூப்பிடவள வெளியில. ஆமா, உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா? அரேஞ்ச்டு மேரேஜ். அதான் லவ்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. போனா போட்டோம், எங்க லவ் மேரேஜ் நீங்களே அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மாமா. இவ்வளவு அழுத்தமா உட்காந்துருக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து ஆறாரோ பாட்டு பாட நானும் தாய் இல்லை, உன் பேர் சொல்லி வாழ்த்துக்குற நீயும் செய் இல்லைன்னு வாய்க்கிடிய பாட்டு பாடிட்டு எங்க அம்மா பட்டு புடவை அழுத்திட்டு வந்துட்டிய. எங்க அம்மா கட்டின பட்டு புடவை மட்டும் வேணும், எங்க அம்மா பெத்த நான் வேணாமா? சாதா புடவையா இருந்தா பரவாயில்ல, பட்டு புடவை அதான் பதுக்கி வச்சுக்கிட்டா. ஏன்பா பட்டு புடவை இல்லாம வாங்கி கொடுத்த? புடவை என்ன மாமி புடவை? அந்த பொண்ணு ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், என் உயிரியே கொடுக்குறேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேனே, அந்த புடவைய பத்தி ஒரு இந்த அம்மா புடவை சும்மா கட்டாத. புடவை கொடுத்தம்ச்சாளா? வெளியில வரத்துக்கு வெக்கப்பட்டுட்டு உன்கிட்ட புடவை கொடுத்தம்ச்சாளா? புடவை கொடுத்துட்டா பழகுனதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? எனக்குன்னு தாலி வாங்க வேண்டாம், உங்க அம்மா கட்டின தாலியை எனக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னியே. இப்ப தாலி எடுத்து வந்திருக்கேன், இதுக்கு ஒரு பதில் சொல்லு. சொல்லு சாந்தி. கடைசியா சொல்றேன், ஒண்ணு உன் கழுத்துல இந்த தாலி கயிறு ஏறணும், இல்ல என் கழுத்துல ஒரு சுருக்க கயிறு ஏறும். சொல்லிட்டேன். கண்ணா, என்னடா இப்படி திடுதிப்புன்னு பண்ணிட்ட? என்ன கேட்காம பஸ் எடுத்துட்டு வந்துட்டேடா பாவி. சும்மாரியா, டெப்போல சும்மா படுத்திருந்த என்ன? நீதானே போரைய போத்தி விட்டு தாடிய வளர்க்காத, தைரியத்தை வள, அங்க போய் நியாயத்தை கேளு, ஹேர கேளுன்னு சொன்ன. நீனே தொட்டில ஆட்டி விட்டு புள்ளைய கிள்ளி விடுற. கண்ணா, நான் கிள்ளது வேற, ஆட்டினது வேற. டேய் பாவி, நீ புரிஞ்சுக்கிட்டதே வேறடா. டேய், பொண்ணால என் வேலையே போயில போயிருக்குடா. டேய், எனக்கு 1க்கு 2டா பொண்டாட்டி. உனக்கு 2 பொண்டாட்டியா? எனக்கு ஒரு பொண்டாட்டி கூட இல்லாம நான் அவஸ்தைப்படுறேன். எனக்கு வர ஆத்திரத்தை என்னால அடக்க முடியலையா? ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனா மூத்தத்தை அடக்க முடியுமா? சீக்கிரமா நீ போலன்னா மூஞ்சில அடிச்சிருவேன். நோண்டு பிஞ்சி பையன் உன் மூஞ்சியில மூத்திர அடிப்பேர் சொல்லிட்டான். நான் தினம் காரணம் இல்லாம தண்ணி அடிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு சாந்தி தான். இனிமே அந்த சாந்தி நினைக்கவே மாட்டேன் சார். என்னைக்கு அந்த சாந்தி எங்க அம்மாவோட புடவையை தூக்கி மூஞ்சில எரிஞ்சாலோ அன்னைக்கு அந்த சாந்தியை மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன் சார். இனிமே சாந்திங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் சார். சாந்தி சாந்தி சாந்தி, அந்த சாந்தினாலதான் சார் எவ்வளவு கஷ்டம். இனிமே சாந்திங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொன்னா, சாந்திங்கிற ஒரு வார்த்தை மட்டும் என் வாயில இருந்து வந்தா அன்னைக்கு நீங்க என்ன செருப்பால் அடிங்க சார்.
நான் அந்த சாந்தி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் அந்த சாந்தி கூட தெரியாது சார். எனக்கு தான் சார் தெரியும். எல்லாருக்கும் இதையும் லேப்டாப் தானே சார் அடிக்கும். ஆனா எனக்கு மட்டும் சாந்தி 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 சாந்தின்னு சொல்லிட்டு அடிக்கும் சார். சார் நான் சொல்லல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்க டைரி எடுத்து இன்னைக்கு தேதியில எழுதுங்க சார். இனிமே நான் சாந்தின்னு சொல்ல மாட்டேன், சாந்தின்னு சொல்ல மாட்டேன், சாந்தின்னு சொல்ல மாட்டேன்னு அதுல எழுதுவீங்க சார். எழுதுங்க சார். அதுல இன்னொரு தடவை சொல்லு. ஏன் சார்? இன்னொரு தடவை சொல்லியா சாந்தின்னு? நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா கூட நான் சாந்தின்னு சொல்ல மாட்டேன் சார். 1008 தடவை ஆயிருச்சு. சொல்ல மாட்டேன்னு 1008 தடவை சொல்லிட்டியே. இதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லியிருப்ப? யோ, காதலுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லையா? காதலுங்கிறதே பெரிய விஷயம்னா கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார். என்ன கல்யாண மேடையில உட்கார வச்சுட்டு அவையே சார் வராம இருக்கணும்? ஆம்பளையா இருந்தா தோல்ல தூக்கி போட்டு வந்துடலாம்யா துண்டை. பொம்பளையாச்சே, என்ன பிரச்சனையே ஏதோ. அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சார். நான் எவ்வளவு ஆவலா கடைக்கு போனேன் சார். கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிட்டா சார். அவ எங்கேயா தள்ளினா? ஊர்க்கா தானே தள்ளினா? ஊர்க்கா தான் சார் தள்ளினா. அவ வேணான்னு சொல்லிருக்கலாம்ல சார். வேணான்னு தடுத்துருக்கலாம்ல சார். அவளை யார் தடுத்தாங்களோ? சார் நீங்க ஒண்ணும் சும்மா என்ன சமாதானப்படுத்த வேணாம் சார். சாந்திக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நீங்க என்ன சாந்திக்கு மாமாவா இல்ல மச்சானா? என்ன சார் ரோட்ல போற பொறுக்கி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் 1க்கு 2 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு துக்கம் வந்தா தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் ஒண்ணும் அந்த மாதிரி இல்ல சார். எப்போ வரப்போற பொண்டாட்டிக்கா கையில தாலியை வச்சு லோலால அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். ரோட்ல போற வர பொம்பளைங்களா என்ன ஒரு மாதிரி நக்கலா பாக்குறாங்க சார். அந்த சாந்தியால என் மனசே நொறுங்கி போச்சு சார். இல்ல சார், இனிமே நான் சாந்தின்னு சொல்லவே மாட்டேன் சார். சாந்தின்னு சொன்னா என்ன செருப்பால் அடிங்க சார். நீங்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாந்தி. அடுத்த பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் பல்லாவரம் விஜயசாந்தி, சாந்தி நகர் சுகந்தி, மயிலாப்பூர் நிசாந்தி, சேனாம்பேட்டை பிரியசாந்தி. பழைய ஓட்ட உடைச்சலுக்கு பேரிச்சம்பழி. இன்ஸ்டால்மென்ட்ல வாங்கின ரெடிடா. இன்னும் சரியா பணம் கூட கட்டல. அடே, இதுக்கு எவ்வளவு பேரிச்சம்பழம் கொடுக்கணுமா? குடியா. அட பாவி, போட்டு உடைச்சது ஏன் வீட்டு ரேடியோடா? ரேடியோவா சார்? இதுக்கு பேர் ரேடியோவா? நேரம் கெட்ட நேரத்துல பாட்டு பாடுது, இதுக்கு பேர் ரேடியோவா? 5-6 பெட்டி மாதிரி இருக்கு, இதை போய் ரேடியோன்னு சொல்றீங்களா சார்? சரிதான், 5 பெட்டி தான். கடுகு மிளகு போட்டு வச்சிருப்போம்ல, அதை போட்டு உடைச்சிட்டேடா. சாரி சார், உங்க வீட்டு 5-6 பெட்டியும் பாட்டு பாடுன்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல. எனக்கு மனசே சரியா இல்ல சார். வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நானே கட்டி வைக்கிறேன். காதலாவது கத்திரிக்காவது. கத்திரிக்காயா? காதல்ங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல சார். காதல்ங்கிறதே பெரிய விஷயம்னா கல்யாணம் அதை விட பெரிய விஷயம் நீ தானே சொன்ன. அன்னைக்கு மணமேடையில உன்னை உட்காந்து வச்சுட்டு அவன் ஏன் வராம உன்னை ஏமாத்தினா? ஆம்பளையா இருந்தா பரவாயில்ல சார், தோல்ல தூக்கி போட்டு வந்தலாம் துண்டை. பொம்பளைக்கு என்ன பிரச்சனை ஏதோ அத உங்ககிட்ட சொல்லிருக்காமல்ல. அன்னைக்கு கடைக்கு போய் நீ கேட்டப்போ அவன் ஏன் அவன் கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளனா? அவ எங்க சார் கழுத்தை பிடிச்சு தள்ளனா? அந்த கூர்க்கா தானே சார் கழுத்தை பிடிச்சு தள்ளனா? சரியா, அவ கழுத்தை பிடிச்சு தள்ளல, கூர்க்கா தான் தள்ளனா. அவ வேணான்னு தடுத்துக்கலாம் இல்லையா? தடுத்துருக்கலாம். அவளை யார் தடுத்தாங்களோ? அவளை யார் தடுத்தாங்களோவா? ஓ, இதே டைலாக வீட்டுக்குள்ள நான் பேசினியா? ஏயா, நான் இப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன், அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன். உன் காதல் போதையில என் பிராந்தி போதையெல்லாம் இறங்கி போச்சு. பார், இவ்வளவு தூரம் நடந்து போச்சு. நீ ரோஷமுள்ள ஆம்பளையா இருந்தேன்னா இனிமே உன் வாயால சாந்தின்னு சொல்லக்கூடாது. என்ன சாந்தின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு நீங்க யார் சார்? நாயுடு. நாயுடாவது நாய்க்கராவது. காதலுக்கு ஜாதி இல்ல தெரியுமா? நான் என் சாந்தியை கூப்பிடுவேன் சார். நான் தான் சார் கூப்பிடுவேன். சாந்தி 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 3 தடவை இல்ல சார், 100 தடவை கூப்பிடுவேன் சார். ஆனா என்ன தவிர வேற யாரும் கூப்பிடுவேன். நீ 100 தடவை கூப்பிட்டேன்னா நான் 150 தடவை கூப்பிடுவேன். உனக்கு சாந்தி கிட்ட எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு உண்டு. ஏன்னா நான் 5 வருஷமோ என் பொண்டாட்டி 10 மாசமோ கஷ்டப்பட்டு பெத்த பொண்ணியா என் சாந்தி இல்லம்மா? சும்மா இல்ல, சுகப்பிரசவம். கேட்டீங்களா? குறப்பிரசவங்களா? இது வரைக்கும் நான் டப்பா ரேடியோவா பாத்திருக்கேன். ஆனா டப்பாவே ரேடியோவா பார்த்ததுல நீங்களும் உங்க டப்பா வியாபாரம் போங்கயா. ஆமா சாந்தி. பேரிச்சம்பழி, ஓட்ட உடைச்சலுக்கு பேரிச்சம்பழி.